வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மெடிடேஷன், மியூசிக், ரிலாக்ஸேஷன், மைண்ட் அண்ட் பாடி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மெடிடேஷன் முதல்ல பிரார்த்தனை, தியானம் அப்படின்னு ரெண்டு முறை. தியானம் என்று சொன்னால் என்ன? அங்கு வார்த்தைகளுக்கு இடமில்லை. மனம் ஒருமுகப்பட்டு இறைவனை குறித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும், இறைவனை குறித்து தியானம் செய்ய வேண்டும். பிரார்த்தனை அப்படின்னு சொன்னால் என்ன? அங்கே நிறைய பேசலாம். அப்போது எவ்வளோ நாள் பேசுகிறதா இருந்தாலும் கடவுளோட தானே நம்ம பேச முடியும். நம்மளுக்கு ஏதோ தேவைகள் இருக்குது. என்ன வேணும்? தட் இஸ் இந்த வாழ்வியல் ஆதாரங்கள் வேணும், அதுவும் சுவாமிகிட்ட தான் கேட்டாகணும். இல்லை வாழ்வியலில் வசதிகள் மேம்பட வேண்டும், அதையும் சுவாமிகிட்ட தான் கேட்டாகணும். அதனால் பிரார்த்தனை என்பது நம்மளுடைய ஒரு கோரிக்கைகளை சுவாமி முன்னாடி வைக்கிறோம். தேவைகள் இவையெல்லாம் இருக்கின்றது, இது எனக்கு இதெல்லாம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்குறோம். சுவாமி முன்னாடி இந்த கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அது நமக்கு தேவையா? நம்மளால் அந்த கோரிக்கைகள்லாம் ஈடேற்றப்பட்டால் அதை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கடவுள் யோசித்துட்டு இல்லை. அது தேவையாக இருந்தால் we are eligible to use all these things அப்படின்னு சொன்னால் சுவாமி அதை என்ன பண்ணுவார்? நிச்சயமாக நம்மளுக்கு கொடுப்பார். ஆனால் இது நம்ம அப்பாட்ட கேட்டோம்னு வைங்களேன், எனக்கு அப்பா இதெல்லாம் வேணும், இன்னொரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வேணும், ஒரு ஃப்ராக் வேணும், இல்லாட்டி போனால் எனக்கு இந்த விளையாட்டு சாமான்லாம் வேணும் அப்படின்னு அப்பாட்ட கேட்குறோம்னு சொன்னால் அப்பா சிலப்போ வாங்கி தருவாங்க, இல்லை அடுத்த வாரம் வாங்கி தருவேன், 25 தேதி ஆனால் வாங்கி தருவேன் அப்படின்னு அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களே கூட கேட்பாங்க, ஏன் இவ்வளோ சாமான் உனக்கு எதுக்கு கேட்குற? இதெல்லாம் வச்சு உன்னால் பராமரிக்க முடியுமா? டு யூ ரிக்வயர் இட் சீரியஸ்லி? ஆர் யூ சீரியஸ் அபவுட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமான்னு பார்த்து நிஜத்தை சொன்னோமானே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவைகளுக்கு ஏற்ப அவங்களோட கடைக்கு போகிற சௌரியத்தை பொறுத்து நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இவையான கேட்டு பெறுவது என்பது இயற்கை, அது மனித சுபாவம். அதுபோல் அந்த மெடிடேஷன் வரும்பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி எண்ண ஓட்டங்களை குறைத்து என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணணும். மெடிடேஷன்றது அதான். பிரார்த்தனை, தியானம். மெடிடேஷன் சொன்னாலே தியானம் அப்படின்னு தான் பொருள். அந்த தியானத்துக்கு அப்புறம் தொடர்ந்து மனம் ஒருமுகப்பட்டு அமைதியாக இருக்கும் பொழுது அதை அமைதியாக பகிர்கிறது என்ன? எண்ண ஓட்டங்களை குறைக்க வேண்டும். நம்ம இங்கே தான் உட்காந்துருக்குறோம், ஆனால் என்ன பண்ணுறது? அப்படியே எங்கெங்கெல்லாம் போய் யோசித்துட்டு வருது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் போனால் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்கு போகிறது, எதிர் தெருவுக்கு போயிட்டு வருதுன்னு நினைக்கலாம். அது இங்கே தான் உட்காந்துருக்குறோம். இங்கேருந்து யூஎஸ்க்கு போகுது, அதாவது கனடாவில் போகிறது, வான்கூவருக்கு போயிட்டு வருது, அப்புறம் ஆம்ஸ்டர்டாமுக்கு வரைக்கும் போயிட்டு வருது. என்னப்பா உட்காண்ட இடத்துலேருந்து அங்கெல்லாம் போகிற அப்படின்னு சொன்னால் த மைண்ட் இஸ் வெரி ஃபாஸ்ட், அனேபிள் டு கண்ட்ரோல். இட் இஸ் மூவிங் லைக் என்ன? உட்காந்த இடத்துலேருந்து ஆம்ஸ்டர்டாம், ராட்டர்டாம், அப்புறம் பாரிஸு அப்படின்னு நிறைய இடத்துக்கு போயிட்டு வருது. அதெல்லாம் அதுபோல் சுழண்டு வரக்கூடிய எண்ணங்களை குறைத்து ஒரு இடத்தில் மனம் ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் இதை பகவத்கீதையில் சொல்லி கொடுக்குறார். சுசௌதேசே பிரதிஷ்டாபிய அப்படின்னு சொல்கிற மாதிரி சுத்தமான இடத்துல உட்காரணும், கண்ணை மூடிட்டு இருக்கணும், புருவ மத்தியில் எண்ண ஓட்டங்களை குவித்து வைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நிறைய நல்லா இருக்கு, சூப்பராக நம்ம வரி வடிவில் எழுதலாம். அதை எங்கே நம்ம பழக்கப்படுத்தி கொள்வது? அது ரொம்ப கடினமானது. அப்போது இதுபோல் மெடிடேஷன்னு சொல்லி மனதை அமைதிப்படுத்தி உட்கார்ந்து இருக்கும் பொழுது இசை ஒரு நல்ல மருந்து, இசை ஒரு நல்ல கிரியா ஊக்கியாக பயன்படுத்துகிறோம். அதாவது அது எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டால், முதல்ல இசை ஒரு நல்ல மருந்துன்னு சொன்னோம். மருந்துன்னு சொன்னால் எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது. ஆனால் இசை உடல் ஆரோக்கியம் ஒரு கூட்டல் குறி, மன ஆரோக்கியம் இரண்டுத்துக்குமே என்ன பண்ணோம்? இரண்டிற்குமே அது பயன்படத்தக்கதாக இருக்கிறது. இசையை ஒரு பேக்ரவுண்டில் போட்டுட்டு நம்ம அதில் வரி வடிவம் தான், அதாவது ஒலி வடிவம் மட்டும்தான் இருக்கும், அதில் எழுத்துக்கள் இருக்காது. அதாவது வார்த்தைகள் இல்லாத ஒரு இசை, ஒரு தெரியுமா, இன்ஸ்ட்ருமெண்டலில் வாசித்த ஒரு மியூசிக்கை பேக்ரவுண்டில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தொடர்ந்து அந்த நம்ம செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்திருக்கிறோம். அந்த தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகளில் சில நேரத்தில் அது என்ன இருக்கும்? அங்கே மெடிடேஷன் இருக்கும், சிலப்போ ட்ராயிங் பீரியடாக இருந்தால் ட்ராயிங் இருக்கும், சிலப்போ நம்ம கணக்கு போடுற நேரமாக இருந்தால் நம்பர் ஒர்க்கு, ஆடிஷன், சப்ட்ராக்ஷன், அதுபோல் சிறு பிள்ளைகளாக இருந்தால் அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லி கொடுக்கலாம். அதற்கு மேலே இருக்கிறவங்களாக இருந்தால் இன்னும் சில வேலைகளை, பெரிய வகுப்பு படிக்கிறோன்னா அதற்கு தகுந்தாற் போல் பாடங்களை படித்து கொண்டு இருந்தால் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற மியூசிக் என்ன பண்ணும்? மனதையும் அமைதிப்படுத்தும், அதே நேரத்தில் உடலையும் சீர்படுத்தும். இது ரெண்டுத்துக்குமே இது ஏற்புடையதான். அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த். ஃபிசிக்கல் ஹெல்த்துன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானது செரிமான பிரச்சனைகள், மூச்சு பிரச்சனை, சில சமயம் என்ன
மூமெண்ட்ஸில் இருக்கிற பிரச்சனை, சிலப்போ ஸ்டிஃப்னஸ் இன் த லிம்ஸு, அப்புறம் வந்து செரிமான கோளாறு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எதாக இருந்தாலும், அதுபோல் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இந்த கணக்கெல்லாம் போனோம், எங்கேயோ மனம் அப்படியே உழண்டுகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சுற்றி வர்றது, ஊரெல்லாம் சுற்றி வர்றது இல்லை, உலகத்தையே சுற்றி வருது அப்படின்னா அந்த நேரத்தில் இசையும் அங்கே சிறப்பாக பயனுள்ளதாக அமையும். அதாவது பேக்ரவுண்டில் இருக்கிற மியூசிக்கு. ஆனால் இந்த இடத்துல இசையை மருந்துன்னு எதுக்கு நம்ம சொல்கிறோம்னு கேட்டால் அந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிலாக்ஸிங்ன்றது என்ன? எந்த ஒரு பிடியில் கட்டுப்பாட்டில் இருக்கமோ அந்த கட்டுப்பாட்டிலேருந்து தன்னை கொஞ்சம் தளர்த்திக்கிறது, அதுதான் ரிலாக்ஸேஷன். அதாவது எண்ண ஓட்டங்கள் மிகுந்து இருக்கிறது, அதை சீர்படுத்திக்கவே முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் அதை என்ன செய்யலாம்? சிறப்பாக அதை செய்து கொள்ள முடியும். இசையோட பேக்ரவுண்டில் இருந்துட்டு நம்ம அந்த வேலைகளை தொடர்ந்து செய்யும்போது மனம் தன்னுடைய இறுக்கத்திலிருந்து தன்னை ஓரளவுக்கு தளர்த்தி கொள்ளும். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் போதுமான அளவுக்கு தளர்த்தி விடும். அதுபோல் உடல் இருக்கிற உபாதைகளாக இருந்தாலும் அதற்கு தேவையான மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது இந்த இசை பேக்ரவுண்டில் இருந்தால் அதுவும் நம்மளை என்ன செய்யும்? நிச்சயமாக நம்மளை தளர்த்தி கொள்வதற்கு பயனுள்ளதாக அமையும். ஆனால் இவை அனைத்திற்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் தேவையாக இருக்கும். நம்ம வெப்சைட்டுக்கு போகிறோன்னு வைங்க, musictherapy.com, www.musictherapy.com அப்படின்னா அந்த வெப்சைட்டில் மியூசிக் டு ரெடியூஸ் அவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படி ஒரு சிடி கிடைக்கும். அந்த மியூசிக்கை கேட்டு பழகலாம். அப்புறம் சில நேரத்தில் நம்மளுக்கு இப்படிலாம் இருக்கே, இது சரியாக போகுமா அப்படின்னு நம்மளுக்கு தோணுன்னு வைங்க, அப்போ ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, மியூசிக் டு ரெடியூஸ் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, அதை குறைப்பதற்கும் இசை இருக்கிறது அப்படின்னு இதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு தேவையான பலனை ஒரு கமா போட்டு செமிகோலன் போட்டுக்கிட்டு தேவையான பயனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை இந்த தலைப்பிலேயே அடுத்த சில பகுதிகளையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.